டிவிகே தலைவர் பற்றி மக்கள் யோசிப்பது என்ன? நானும் சினிமாவில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை கிடைச்சா ஐயோ இந்த நாளைக்கு இந்த பேமெண்ட் வரும் அப்படின்னு எல்லா நாளும் நான் வேலை எதிர்பார்ப்பேன். அப்படின்றவருக்கு அடுத்து 20 வருஷத்துக்கு அவருக்கு லைன் அப்பா படங்கள் இருக்கு. அவர் நினைச்சா ஏசிலே உட்காந்துட்டு ஜம்முன்னு இருந்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போயிடலாம். அவர் ஏன் இந்த வெயில் வந்து கஷ்டப்படணும்? ஒருத்தர்கிட்ட கண்டவங்க கிட்ட ஒரு சொல் வாங்கணும். புரியுதுங்களா? அவருக்கு லைன் அப்பா வேலை இருக்கு, கோடிக்கணக்கில் அவர் சம்பளம் கொடுக்க ஆள் இருக்காங்க. அதை விட்டு வராருன்னா கண்டிப்பா ஏதோ பண்றதுக்கு தானே வராரு. கூட ஒரு பிரச்சார சொன்ன நடிகன் தான், ஆனா நான் அரசியல்ல நடிக்கலையே, முன்னாடி நடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கூட இப்ப சொன்னாரு. அது கன்வே பண்றது தப்பா. அவங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணுங்க, அரசியல் வந்து தனியா ஒரு ஆள் வருவாங்க. எங்க அண்ணனுக்கு தான் குடும்பமா வரும். ஒரு குடும்பமே வருது. நான் அரசியலுக்கு நான் வரேன்னு கணவன் மனைவி குழந்தைங்க பையன் எல்லாருமே வராங்க. குடும்ப அரசியல் தான் இது. நாங்க குடும்பமா வரேன்னா அவங்க ஒரே குடும்பம் ஆளுறது கிடையாது. தமிழ்நாட்டு குடும்பமே வருதுன்னா ஒரு குடும்பம் ஆளு தானே அரசியல். இது நாங்க தமிழ்நாட்டு குடும்பமே சேர்ந்து வரோம் எங்க அண்ணனுக்காக. நான் வந்து காலேஜ் படிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லா சேவை பண்றாங்க. இப்ப எனக்கு தான் லேப்டாப் தந்திருக்காங்க. நான் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப தராத லேப்டாப் இப்ப தராங்க. லேப்டாப் ஏன் இத்தனை வருஷம் தரலையா? இத்தனை வருஷம் எங்க போனாங்க? இப்ப 5000 ரூபாய் போடுறாங்க. இப்ப எல்லா சேவை எடுத்து வந்து தரீங்க. ஏன் நான் கேட்டோமா? இப்ப விஜய் வராரு, எங்களுக்காக வராரு, எங்களுக்காக பண்ணுவாரு. எல்லாரும் ஓட்டு போட்டுங்க, அவரை நிக்க வைக்கிறோம், அவரை ஜெயிக்க வைக்கிறோம்.